DJ Alakara. வணக்கம். பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் டிஸ்ப்ளோ, அதாவது ஹைட்ராலிக் மூலியமாக டிஸ்க்கு திரும்பும். பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப பாருங்கள், டிராக்டரும் திரும்பும் இதே சுற்றில் அப்படியே ரொட்டேட் ஆகுது பாருங்கள். பாருங்கள், டிஸ்க் இந்த பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ இதே சுற்றில் திரும்பி வரும் அப்படியே. இது போல் ஒரு பக்கத்துலேருந்து ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலில் நடுப்புற மேடு பள்ளம் விழுகாது. இப்போ ஆர்டினரி டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வயலில் கோழி வரும். அப்போ ஒரு சென்டரில் மேடு இல்லைன்னா ஒரு பள்ளம் கிடைக்கும். அதில் நம்ம மானாவாரி பயிர் வைக்கும்போது மேடு இருந்தாலும் ஒரு 2 மூட்டை சோளம் நமக்கு விரயமாயிடும், விளையாது. அதே பள்ளம் இருந்தாலும் நமக்கு தண்ணி தேங்கி நின்று பயிர் அழுகிடும். ஸோ அப்போ அந்த 2 மூட்டை சோளம் விளையிறத இப்போ இந்த டிஸ்க்கு போட்டு ஓட்டும்போது ஒன் சைடாக மண்ணை பெரட்டி டேப்பராக கொண்டு போய்டும் வாட்டம். அப்போ அந்த 2 மூட்டை இழப்பு தவிர்க்கப்படுது இந்த கலப்பையால். இதுக்காக கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் டிராக்டராக வேணும். இது ஒரு ஆர்டினரி டிராக்டர்லாம் கொஞ்சம் சிரமம். ஹையர் ஹெச்பி வேணும். இது பார்த்திங்கன்னா 50 ஹெச்பின்னு தான் ஆர்சியில் வரும். பட் ஆனால் இது 80 ஹெச்பி வரைக்கும் இதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ 80 ஹெச்பிங்கிறதுனால இந்த இவ்வளோ பில்லுலையும் இப்போ ஓடிக்கிட்டுருக்கு. அந்த கீழப்புலூர் உழவன் இடமேடைன்னு சொல்லிவிட்டு அவருக்கு தான் ஓடிக்கிட்டுருக்கு, சேகருங்கிறதுக்கு. நல்ல உழவு இது. இப்படி மாரி இந்த கோடையில் அதுமாரி ஓட்டி போடுறப்ப ஒரு 3-4 மாதம் ஆறிஞ்சின்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இதுவே உங்களுக்கு வயலுக்கு ஒரு எருவு, மாட்டு எருவு போட்ட மாரி ஒரு நல்ல மண் நல்லா பொலப்பொலப்பாயிடும். நன்றி.